சிஎஸ்கேவோட சிஇஓவாக இருக்கிற காசி விஸ்வநாதன் அவர் வந்து ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில் கிட்டத்தட்ட 15,000 18,000 டிக்கெட்ஸ் மட்டும்தான் பொதுமக்களுக்கு சேல்ஸுக்கு வரும். மிச்ச டிக்கெட்ஸ் எல்லாம் எங்களுக்கு இயர்லி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்பான்சர்ஸுக்கு கொடுக்கணும், அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்ஸாக நாங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் போயிடும். எல்லா இடங்கள்லையும் இதே கதை தான். ஸோ நீங்கள் வந்து ஃபேன்ஸ் வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறப்போ டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது, இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். ஸோ அவர் சொல்கிறபடியே பார்த்தோம் அப்படின்னா சேப்பாக்கோட மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 33,500 பேர் அமர்ந்து அங்கே வந்து போட்டியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 50% ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து மக்களுக்கு வந்து விற்பனைக்காக விடுறாங்க, ஆன்லைன் மூலமாக விடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் அப்படி 50% ஆஃப் டிக்கெட்ஸ் அவர் சொல்கிற மாதிரியே 15,000 18,000 டிக்கெட்ஸ் விட்டுருந்தா நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சர்க்கிளில் ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் பெரும்பாலான இடங்களில் வந்து பெரும்பாலான பேருக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்குது. ஸோ இதில் என்ன தான் நடக்குது, நிஜமாவே அந்த 15,000 18,000 டிக்கெட்ஸ் வந்து விற்பனைக்கு விடுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சில இடங்களில் அந்த சேப்பாக் சம்பந்தமான சில பேர்கிட்ட வந்து நம்ம வந்து விசாரித்து பார்த்தோம்.